அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பங்குச்சந்தையில் இருக்கிறோன்னா சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை உங்களுக்கு துணுக்குகளாக சொல்ல போகிறேன். உதாரணமாக, இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அப்படிங்கிற கம்பெனி ஐடிசியை பிளாக் டீலில் விற்றாங்க. அவங்களுக்கு பண தேவை இருக்குது, அதை விற்றாங்க. ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. 400 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு தான் அவங்க விற்றுருக்குறாங்க. அன்னைக்கு டேட்டில் 433 ரூபா இருந்துச்சு ஐடிசி. இவங்க 7.8% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருக்குறாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஐடிசியினுடைய விலை 400 நோக்கி போயிட்டுருக்கு. இதே சிச்சுவேஷன் தான் அதானி வில்மருக்கும் நடந்துச்சு. அவங்களுடைய ஃப்ளோர் ப்ரைஸ், அந்த ஃபிக்ஸ் பண்ண விலை அப்படிங்கிறது மார்க்கெட் விலையை விட கம்மியாக இருக்கும் பொழுது மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்கினுடைய விலையை உடனே குறைச்சிரும். அதுதான் நிகழ்ந்துகிட்ருக்கு. அடுத்த விஷயம் க்ரூட் ஆயில் பற்றியது. க்ரூட் ஆயிலுடைய விலை ரொம்ப ஸ்டேபிளாக கம்மியாக இருக்குது. இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் க்ரூட் ஆயிலுடைய விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓஎன்ஜிசி மாதிரி ஆயில் ட்ரில்லிங் கம்பெனிக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அவங்களுடைய லாபம் ப்ராஃபிட்லாம் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கணிசமாகவே குறைஞ்சிருங்க க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் குறைஞ்சா. ஏன்னா அவங்கெல்லாம் அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், அல்லது அதனுடைய சப்சிடரியான இந்த சென்னை பெட்ரோலியம் அல்லது ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் க்ரூட் ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி நமக்கு விற்கிறாங்க. நமக்கு விற்கிற விலைங்கிறது 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். க்ரூட் ஆயில் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் மாதிரி கம்பெனிகளுக்கு, இந்த ரிஃபைனரி கம்பெனிஸு, அதாவது டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிகளுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் கூடுறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரிக்கும். இது க்ரூட் ஆயில் பற்றிய விஷயம். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், தொடர்ந்து பேசுகிறேன் கேளுங்க. ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஹேர்டு மென்டாலிட்டி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அக்டோபர் மாதம் 2024 45,000 கோடி மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்ஃப்ளோவாக வந்துச்சு. ஆனால் அது இப்போது 25,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சி போச்சு. அதே சமயம் அந்த 25,000 கோடியில் இன்னமும் பெரும்பாலானோர் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கே நிறைய சிப் பண்ணுறாங்க. அப்போ சிப் பண்ணும் பொழுது மியூச்சுவல் ஃபண்டு ஓரளவு கேஷை கேஷாகவே இப்போ வச்சுருக்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது மார்க்கெட் இன்னும் கன்சாலிடேட் ஆகுமோ அல்லது கரெக்ஷன் ஜோன் வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. பட் அட் த சேம் டைம் ஹேர்டு மென்டாலிட்டி எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க, ஃபண்டு மேனேஜர் வாங்கியே ஆகணும். ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு நீங்கள் போடுறீங்க. ஆல்ரெடி ஸ்மால் கேப் ஃபண்டினுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது ஒரு 70 ஸ்டாக்கு இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிகளை உள்ளடக்கிய ஒரு ஃபண்டு. நீங்கள் தொடர்ந்து காசு போட்டுகிட்டே இருக்கிறீங்க. மேக்ரோ எக்கானமி நல்லா இல்லை, கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா, நல்லா இல்லாத பெர்ஃபார்மன்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்மால் கேப் இருந்தால் தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார் ஃபண்டு மேனேஜரு. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற காசை வேறு வழி இல்லாமல் அதே ஸ்டாக்கை தான் திருப்பி வாங்குவார். அப்போது ஹை வேல்யூவேஷனில் நீங்களே ஒரு பபுளை கிரியேட் பண்ணுறீங்க. அப்படிங்கிறது தான் ஹேர்டு மென்டாலிட்டியாக மியூச்சுவல் ஃபண்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு லார்ஜ் கேப் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஓரளவு ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்லாவே காஸ்ட்லி அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. மிட் கேப் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. இருந்தாலும் 1-2 பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அங்கங்கே இருக்குது. ஸ்மால் கேப்பு இன்னமும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒவ்வொரு செக்டரை பொறுத்தும் நம்ம ஸ்டாக்கை பிடிக்கணும். ஒவ்வொரு செக்டரினுடைய தன்மையையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னாலே பேங்கிங்குள்ளே பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கும், ப்ரைவேட் செக்டர் பேங்க் இருக்கும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கும். இந்த மாதிரி
நிறையா டைமென்ஷனில் நீங்கள் வந்து கேட்டகரியாக பிரிக்கலாம். அந்த கேட்டகரியெல்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டில் இந்த மைக்ரோ ஃபினான்ஸு அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க, கோல்டு லோன் கம்பெனிஸ் அப்படிங்கிறத பேசுவாங்க, கார்ப்பரேட்டுக்கு லோன் கொடுக்குற பேங்க்ஸ் அப்படிங்கிறத பேசுவாங்க, ரீட்டெயிலுக்கு லோன் கொடுக்குற பேங்க்ஸு அப்படின்னு பேசுவாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இந்த மாதிரி வந்து லோன் கொடுக்குறது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேட்டகரைசேஷன் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரைசேஷனும் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாகவும், எந்த செக்டரில் எந்த பேங்க் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நீங்கள் வந்து ட்ரெண்டை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். நல்லாவே வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி தாட் ப்ராசஸை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கலில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸு அது செப்பரேட்டு. ஆனால் ஃபார்மா அப்படின்னு வரும்பொழுது ஜென்ரிக் ஃபார்மா அப்படின்னு இருக்கும். அந்த ஜென்ரிக் ஃபார்மாவில் எவ்வளவு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் சிடிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும் அந்த சிடிஎம்ஓ. அப்போ சிடிஎம்ஓனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லேப், இந்த டெஸ்ட் எடுக்கிறது, அது மாதிரி வந்து நிறைய கேட்டகரைசேஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. பயோகான் வந்து ஏன் வந்து கடன் அதிகமாக இருக்குது, அதில் கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ பயோகான் வாங்கலாமா? ஜென்ரலாகவே டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா வாங்கக்கூடாது. அப்போது நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் சிச்சுவேஷன், உங்களுடைய பர்சனல் ரிஸ்க் டாலரன்ஸ் லெவலு, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்து முதலீட்டு முடிவே எடுக்கணும். முதலீடுன்னு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் ரிஸ்க் எடுக்காமையே இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய ரிஸ்க் ஆயிரும். அதனால தான் அசட் அலோகேஷன் பண்ணி ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் நீங்கள் வந்து அதனுடைய தன்மையை புரிஞ்சு பீரியாடிக்காக ரெகுலராக தொடர்ந்து நாலேஜை வளர்த்துக்கிட்டு எங்கே வந்து கான்ட்ராபெட் எடுக்க முடியுமோ, வேல்யூ சீப்பாக இருக்குதோ அங்கே வந்து அலோகேஷனை ஜாஸ்தியாக்கி அதில் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு போர்ஷனை வெட்டி எடுத்து எங்கே வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கோ அது மாதிரி ரீபேலன்ஸும் பண்ணணும். அட் த சேம் டைம் எங்கே வந்து விற்கிறோமோ அந்த இடத்துல அந்த தருணத்தில் அதை விற்கலாமா, இன்னும் வந்து ஸ்கோப் இருக்கா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து மார்க்கெட்டினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆன அந்த கம்பெனியோடைய ரிசல்ட்டு, செக்டரினுடைய க்ரோத்து, மேக்ரோ எக்கானமி எப்படி பண்ணுது, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அல்லது டொமஸ்டிக் பிளேயராக, எக்ஸ்போர்ட் பண்ணால் எந்த நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே டிமாண்ட் எப்படி இருக்குது, அங்கே ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வயர் பண்ணி புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நீங்கள் மிகப்பெரிய இன்வெஸ்டராக மாறுவீங்க நண்பர்களே. மார்க்கெட் இப்போது கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. நிஃப்டி பிஇ வந்து பார்த்திங்கன்னா 21 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் க்ரோத்து, கம்பெனிகள்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு க்ரோத் காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மேக்ரோ எக்கானமிக் சிச்சுவேஷன் நல்லா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு மாதிரி மிக்சட் பேக்காக தான் இருந்துச்சு. ஏப்ரல் மாதம் வந்த அந்த ஐஐபி இண்டஸ்ட்ரியல் அந்த ப்ரொடக்ஷன் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே வந்து 2.7% கணிசமாக வந்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய இந்த வளர்ச்சி, கம்பெனிகள் காட்ட வேண்டிய அந்த சேல்ஸு, நெட் ப்ராஃபிட் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து வரும் அப்படிங்கிற ஹோப்லேயே இருக்குது. ஒருவேளை இந்த க்ரோத் வந்து வரப்போகிற குவார்ட்டர்லலாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் வந்து மார்க்கெட் விழலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு லாங் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம் அப்படின்னு தான் நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். இதில் ஏதாவது ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழேயும் போகலாம். அதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் இல்லை. ஏன்னா யாருனாலையும் வந்து எக்ஸாக்டாலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஃபேஸ் அப்படிங்கிறது கன்சாலிடேஷன் ஃபேஸு. ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கும் ஃபேஸு. உங்களால் வந்து என்னடா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேஸு. இந்த ஃபேஸை நீங்கள் எப்படி கடக்குறீங்க? நீங்கள் பேசாமல் வந்து வீடியோ மட்டும் பாருங்கள், போர்ட்ஃபோலியோவை பார்க்காதீங்க. உங்களுக்கு காசு எக்ஸ்ட்ரா இருந்தால் 1 2ன்னு வந்து எங்கெங்கே வேல்யூ இருக்குதோ அங்கே அக்குமுலேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது, ஒரு டெப்ட்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இப்போவும் கூட பார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து வர்ற வட்டியை எடுத்து நம்ம 1 2ன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட போடலாம். பாண்ட் ஏதாவது நல்ல பாண்ட் இருந்தால் அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி முதலீட்டு முடிவை நல்லா யோசித்து நிதானமாக எடுங்க நண்பர்களே. நீங்கள் ஓவர் நைட்லலாம் ஒபாமா ஆக முடியாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து நீங்கள் மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஆவீங்க. ஆனால் அது வரைக்கும் உங்களால் ஹோல்டு பண்ண முடியுமா? ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்லேயே இருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் குவாலிட்டி சர்க்கிள், நீங்கள் மாதிரி ஜங்க் ஸ்டாக்கை பிடிக்காதீங்க.
அதாவது நிறைய லார்ஜ் கேப் ப்ளூ சிப்ஸ் பங்குகளாக வாங்கிட்டேன், அதனால் ஜங்க் ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னு வாங்குறதும் வந்து தவறு தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் குவாலிட்டி ஜோன்லேயே இருக்கணும். அந்த குவாலிட்டியிலையுமே நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்மால் கேப்பில் குவாலிட்டியில் ரிஸ்க் அதிகமாக எடுத்து வாங்குறேன், இதெல்லாம் எனக்கு கன்விக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நண்பர்களே. போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. இன்னும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி துணுக்குகள் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே கிடைக்கிற பிட்டை வந்து நல்லா கோர்த்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.